இப்பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை ஜெயமாய் இருப்பதற்கு நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஒரு சில வசனங்கள் மூலமாய் தியானிப்போமாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த சூழ்நிலையையும் சீஷர்கள் கேட்ட கேள்வியையும் அதற்கான பதிலையும் நீங்கள் கவனித்தால் அது நன்றாக விளங்கும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். 40 நாள் ஆகிவிட்டன. இப்பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அந்த சமயத்திலே இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் சில நாட்களுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், சில ராஜாக்கள், சில அதிபதிகள், ஆசாரியர்கள், அவர்களெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். மோசேயின் மேல் இருந்த அபிஷேகம் அது அவனால் தாங்க முடியாதபடியால் கர்த்தர் அதை 70 பேர் மேல் பிரித்து வைத்தார் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பின் மேலும் சரி, தானியேலின் மேலும் சரி, மோசே, நூனின் குமாரனாகிய யோசுவா, எலியா, எலிசா, ஏன் ரொம்ப விசேஷமாக தாவீது, இவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி அந்த வேலைகளை செய்தார், தேவனுடைய கிரியைகளை நடப்பித்தார். தாவீது சொல்லுகிறான், பழைய ஏற்பாட்டு மனுஷன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன், ஆனால் பாருங்கள், அவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி தேவனுடைய கிருபையை அவன் நன்றாய் சுதந்திரித்து கொண்டு வாழ்ந்திருந்தான். யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று சொல்லுகிறவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான்? கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உன்னுடைய எருசலேமில் இருக்க உன்னுடைய இந்த சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு நித்திய காலமாக உனக்கு குமாரர் இல்லாமல் போகிறதில்லை அப்படி சொல்லிட்டார். ஆக பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்ந்திருந்த மனுஷன், பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன் தேவனிடத்திலிருந்து எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இப்படி பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல் இருக்கவில்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யாருமே தேவன் என்னுடைய பிதா என்று இவர்கள் அழைக்கவும் முடியவில்லை. தேவனுமே இவர்களை என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்படாதிருந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி? இயேசுவானவர் ஒரு நாளில் வருவார், இவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார் என்று அந்த விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசம் எதன் மூலமாய் உண்டாயிற்று? பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிறதை விசுவாசித்ததன் மூலமாக. பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். அதன் மூலமாக மேசியா வருவார், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன மாற்றம் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து விட்டபடியாலே
இப்பொழுது என்ன நடக்கிறது? அவர் சொல்லிக் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ தேவன் பிதாவாக வருகிறார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுகிற உள்ளத்திலே தங்கி விடுகிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாகிறது. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அபிஷேகம் அவ்வப்போது அந்த தீர்க்கதரிசிகள் அந்த ஊழியக்காரர்கள் மேலே இறங்கினது போல, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் இந்த ரெசிடென்ட் ஸ்பிரிட் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல, ஒரு அபிஷேகமும் இறங்குகிறது. அந்த அபிஷேகம் மூலமாகத்தான் நீங்கள் அற்புதத்தை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அற்புதங்கள் நடந்தன அபிஷேகத்தினாலே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ நமக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு விதத்தில் தங்கியிருக்கிறார். இது என்னுடைய ஆலயம் என்று சொல்லி கர்த்தர் தங்கியிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அபிஷேகம் வரும்போது தான் நீங்கள் பலனடைந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதை தான் இந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இயேசு என்ன சொன்னார்? யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீங்க, அதை அபிஷேகத்தை பெறுவீங்க. ஆதலால் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும். பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் இறங்கி அப்படின்னு சொல்லி யோவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அதுபோல காரியங்கள் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னாரு. 40வது நாள்லேருந்து 50வது நாள் வரை, அதாவது பெந்தெகோஸ்தே நாள் வரை காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். அப்பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறீர்கள். இந்த மனுஷருக்குள் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் பாவம் செய்தபோது அவனை விட்டு போய்விட்டார். இப்பொழுது இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டுக்கார ஊழியக்காரத்தில் இருந்ததும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வர்ற விசுவாசிகளோ ஊழியக்காரரோ யாராக இருந்தாலும் சரி, ரெண்டும் சமம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய ஊழியம் நிறைவேறும்படியாக அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த காலத்திலையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைஞ்சாதான் நம்ம மூலமாக எந்த காரியமும் நடக்கும். ஆதலால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையும் சரி, தேவனுடைய ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டும். பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருந்ததே ஆபக்கூக் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய பராக்கிரமத்தினாலே, நம்முடைய படிப்பினாலே, நம்முடைய ஆஸ்திகளினாலே அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது நாம் தேவனால் பலப்படுத்தப்படுகிறோம். ஆனால் இந்த சீஷர்கள் அதை புரிஞ்சுக்கிறாம அவங்க என்ன கேட்டாங்க? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுவீங்கள்னு சொன்ன உடனே அவங்க என்ன கேட்டாங்க? இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்னு கேட்டாங்க. அதாவது ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுவித்து இஸ்ரவேலர் தங்களுடைய ராஜ்யத்தை, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்டு ஆளலாம் என்று நினைக்கிறார்கள். இப்போ நம்ம அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க அநேக நாடுகளை விட்டு போகும்போது அந்தந்த தேசங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அது மாதிரியான சுதந்திரத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்று பலப்படுத்தப்பட்டு நாம் எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெயமான வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். பாவியாகிய மனுஷன் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அது முடியலை, எப்படியா பாவம் செஞ்சிடறான். ஆக தான் விரும்பினதை செய்ய முடியல, அதாவது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியல,
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாதுன்னா செய்யாமல் இருக்க முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில் அகப்பட்டு கொண்டு கிடக்கிற இந்த மனிதனுக்கு ஜெயமான வாழ்க்கை, இனி பாவம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமாய் ஆளலாம் என்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அங்கே ரோமர் 6:14 எழுதியிருக்கிறபடி, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால், அதாவது கிறிஸ்துவுக்கு உட்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியிலே நிறைந்து கிருபையை பெற்றிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அதாவது பிசாசு உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அதாவது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை ஆள முடியாது. இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் அபிஷேகத்தில் நிரம்புகிறதுல தான் பிரச்சனை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட காலங்களில் அபிஷேகம் வந்தது, நமக்குள்ளே பெரிய சந்தோஷம் வந்தது. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த அபிஷேகத்தை தோற்றுவிட்டு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் விரும்பின காரியங்களை செய்ய முடியவில்லை, ஆசீர்வாதமாய் இருக்க முடியவில்லை, ஜெயமாக வாழ முடியவில்லை. எத்தனையோ இடங்களில் தோற்கடிக்கப்படுகிறோம், எத்தனையோ இடங்களில் பிசாசு நம்மை கொள்ளையிடுகிறான். ஆனால் இப்பொழுது நாம் தீர்மானித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆதாம் பாவம் செய்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவரை விலகினார். இயேசு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் திரும்ப வந்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் திரும்ப வந்திருக்கிறார். இப்பொழுது நமக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஆனால் அபிஷேகம் தேவை. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது இயேசு சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே இருங்கள் என்று சொன்னார். இப்பொழுதும் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் வரை நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய புறப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசு ஜெபம் பண்ணினார், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தார், அடுத்த நாளுக்கான வேலைகளை செய்தார். ஆக நாம் இன்றும் கூட பரிசுத்த ஆவியிலே நிரம்பி காலையில் எழுந்து அதற்கென்று ஒரு நேரம் கட்டாயம் நாம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியிலே காத்திருந்து பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவருடைய வசனத்தையும் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிற அனுபவமும் வரும், வசனமும் வரும். அந்த வசனத்தின்படி அன்றைய நாளை நீங்கள் ஜெயமாய் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய காரியங்கள், பெற்றோருடைய காரியங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள், அல்லது பொருளாதார காரியங்கள், சரீர சுகம் பற்றிய காரியங்கள், எதுவாக இருந்தாலும் இந்த அபிஷேகம் இறங்கிவிட்டால் அந்த விரோதமான வல்லமைகளை நீங்கள் முறிக்கலாம். அபிஷேகத்தினால் பிசாசு போட்ட நுகம் முறிக்கப்படும் என்று ஏசாயா 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆதலால் பிசாசு நுகங்கள் முறியும்படியாக பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோம், நீங்கள் ஜெயமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. இந்த வசனங்களை தியானித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.